20 வருஷங்களுக்கு முன்னால என் மகன் ஒரு கிறிஸ்டியன் கேர்ளை லவ் பண்ணாங்க. நிக்காக செய்யணும், திருமணம் முடிக்கணும் அவர் விரும்பினார். அது ஏற்ற தவறு தான். என் மகன் அந்த இடத்துக்கு வரும் வரைக்கும் எனக்கு தெரியல. மகன் வந்து எஃப்ஆர் உருவாக்கி திருமணம் முடிக்க போறார் என்று சொல்ற வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே காட்டிக்கொள்ளவும் இல்லை, நாங்க கண்டுகிறோம் இல்லை. எங்களை வீக்னஸ், நாங்க செஞ்ச தவறு, நாங்க எங்களை மகனை பாத்திக்கணும் எல்லாத்தையும் அவர் சொல்லி சொல்றாரு. அவர் எடுத்துக்கொண்டு வந்து அவர் ப்ரொபோசலை வீட்டுக்கு கிறிஸ்டியன் கேர்ள் இஸ்லாத்துக்கு வரப்போறா. அவர் சொன்னார், வாப்பா செய்தி அனுப்பியிருந்தாரு, நான் ஒரு கிறிஸ்டியன் கேர்ளை விரும்பியிருக்கிறேன், அவள் இஸ்லாத்துக்கு வருவதாக சொல்லுகிறாள். அவருடைய இஸ்லாத்துல அவள் முஸ்லிமானத்துக்கு பிறகு 3 மாசம் இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணுவாராம். அதுக்கு பிறகுதான் நிக்காஹ் நடக்கும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணைத்தான் முடிக்க போறேன், எனக்கு நீங்க அந்த பெண்ணை செஞ்சுத்தாங்கோ என்று வாப்பக்கு செய்தி அனுப்பினாரு. எனக்கு செய்தி வந்துச்சுது. இந்த செய்தியை கேள்விப்பட்டதுமே நான் வந்த ஆத்திரத்துல அவனை விட்டு அப்படியே வெளியே போகிறேன். நான் அப்படியே வெளியே போகிறேன். இந்த பலாத்தைக்கு வராது, இது நடக்காது, இது உருவாகாது என்று சொல்லி அட்டமா இருந்து ஒரு குடும்பம் சேர்ந்து அவனை வெளியே போட்டோம். நடந்தது தெரியுமா? நடந்துச்சு சொன்னா, நான் வெளியே போட்டதான் தாமதம். அந்த பொம்புளக்குள்ள அந்த கிறிஸ்டியன் கேர்ள் என்ற மகனை அப்படியே கூட்டிக் கொண்டு வைத்தால் அவருடைய வீட்டுக்கு. அங்க போயிட்டு சொன்னால், ஒரு முஸ்லிமை நான் விரும்புகிறேன், அவர் கிறிஸ்டியனாக என்று சொல்றாரு, எனக்கு அவரை முடிச்சுத்தாங்கன்னு சொன்னாரு. அங்க போனா எனக்கு என் மகனுக்கு ரெட் கார்பெட் போட்டு அங்குள்ள ஃபாதரும் வந்து அவரை கன்வெர்ட் பண்ணி அவரை கிறிஸ்டியன் ஆக்கி கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. பேரே மாத்தினாங்க. இன்னைக்கு எனக்கு 3 பேரண்ட்ஸ் இருக்குது, பேரப்புள்ள இருக்கிறாங்க. இந்த 3 பேரப்புள்ள கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. எனக்கு அந்த 3 பேரும் சேர்ந்து அப்பா அப்பான்னு தான் பேசுறாங்க. என்ன மகனை வீட்டுக்கு வாராரு, என்ன மருமகள் வீட்டுக்கு வராங்க. ஆனா நாங்க அன்பா இருக்கிறோம், ஆனா அவங்க கிறிஸ்டியனாக இருக்கிறாங்க, நாங்க முஸ்லீம்களாக இருக்கிறோம். நீங்க என்ன சொன்னீங்களோ அது எனக்குத்தான் சொன்னது போல் இருந்துச்சு. அதுவரை எனக்கு தௌபாவுடைய கலவை காட்டித்தாங்களே இருக்கிறது. நல்ல இந்த விஷயத்தை கருத்துக்கிறோம். நாங்க வாழக்கூடிய சமூகம் அப்படிப்பட்ட காலம், நாங்க வாழக்கூடிய அப்படிப்பட்ட நேரம். உள்ள ஒன்று செய்யும் வரைக்கும் உங்களுக்கு தெரியாம உங்களோட வீக்னஸ், அது உங்களோட வீக்னஸ். நீங்க கட்டுக்கொள்ள இல்லை. உங்களுக்கு பணம் இருந்துச்சு. பிள்ளைய பற்றி உங்களுக்கு ஒரு டீப்பான நுழைவுகளுக்கு என்ன செய்யலாம், இவருடைய பிஹேவியர் என்ன, எதை விரும்புகிறாரு, நான் எப்படி தெரியுமா புள்ள வரப்போறோம். எங்களை புள்ளைகள் வந்துட்டு நீங்க சொல்லணும். இது நேரம் இல்லை. அன்பான சகோதரர்களே, இதை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ பண்ணுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட வெற்றியை நசீபாக்குவானாக, அப்படிப்பட்ட புத்தியை நசீபாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளைகளை இந்த இடத்துல வச்சு பாருங்க. ஒரு நாளும் ஒரு தவறு செஞ்சவனை 100 தவறு செய்யறதுக்குரிய கதவை திறந்துடவானும். ஒரு தவறு செஞ்சவனை அவனை நிப்பாட்டிட்டு உனக்கு நான் என்ன செய்யணும், இங்க வா வாப்பா, அவன் அந்த இடத்துல வச்சு அவனுக்கு நசீஹத்தும் வசியத்து செய்ய பாருங்க. அதுக்கு நேர் மாற்றமாக இவனுக்கு என்னமோ தின்ன கொடுத்திருக்குது, மனதை மாற்றுவோம், நாட்டுக்கு அனுப்பி வைப்போம், ஊருக்கு போயிட்டு 3 மாசம் நிறுத்து வா என்று சொல்லி எல்லாம் நீங்க திட்டமிட்டீர்கள் என்றிருந்தால் நான் அதுக்கு புறமுள்ள ரியாக்ஷன், இதனால சமூகத்தில் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்றதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் பேசுவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் உண்மையாக வழங்கி ஹக்காக வழங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. 2 அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஒன்று, இன்னையோட மக்பரத்துடைய 2வது 10 நிகழ்வுக்கு போய்விட்டது. ரஹ்மத்துடைய 10 ஏற்கனவே போயிட்டது. மக்பரத்துடைய 10 நிகழ்வுக்கு போயிட்டது. நாளைக்கு 21வது நாள் நரக விடுதலுடைய 10வது நாள். 10 நாட்கள் ஆரம்பிக்குது. அன்பான சகோதரர்களே, இறக்கமா சொல்றேன், இந்த 10 நாட்களை போல பொறுமதியான நாள் வருடத்தில் எப்பே வரமாட்டாது. அடுத்த ரமலானுக்கு இருப்போமா இல்லையான்றதும் சந்தேகத்துக்குரிய விடயம். அதனால் ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய கால நேரத்தை பிரயோஜனமாக கழிந்தோம். தராவீஹுடைய தொழுகை, கியாமுல் லைல், இதே போல குர்ஆனுடைய திலாவத், துஆக்கள், திக்ருகள், இந்த 10 நாளை உங்களுக்குத்தான் லைலத்துல் கத்ர் இருக்குது. ஏன மட்டும் கால நேரங்களை பள்ளியில் கழிக்க பாருங்க. பள்ளியில் தங்குற பழக்கத்தை உருவாக்கி கொடுப்போம். பெண்களை பொறுத்தவரையில் பெண்களும் தங்களுடைய வீடுகளில் குர்ஆன் ஓதுற பழக்கம்,
நல்லவைகளை முதாக்கரா செய்த பழக்கம், இந்த பழக்கம் உருவாக்குவோம். ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளுக்காக வேண்டி, குடும்பத்துக்காக வேண்டி, முழு மனித சமூகத்துடைய சமூகத்துக்காக வேண்டியும் அல்லாஹ்வுக்கு அழுது துவா கேளுவோம். இது கடைசி 10 தினங்களில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல். யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ இழத்துக்காக சொல்லக்கூடிய அமல் உருவாக்குவோம். பள்ளிகள் இழத்துக்காக இருக்கிறது சுன்னத்தான ஒரு காரியம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10ல் எந்த ஒரு காலம் எந்த ஒரு நாளும் இழத்துக்காக இல்லாமல் கழிந்தில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு தௌஃபீக் செய்வானா. இன்னொரு முக்கியமான விஷயம் தான் உங்களுக்கு தெரியும், இந்த பள்ளியினுடைய ப்ரொஜெக்ட். மாஷா அல்லாஹ், எதிர்பார்க்காத ஒரு பள்ளி, நினைச்சு கூட பார்க்க இல்லாத ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை தந்தான், உறுதியை தந்தான். அந்த உறுதியை நிலைப்பாட்டில் நாங்கள் இதை வாங்கிட்டோம், செஞ்சிட்டோம். இந்த விஷயத்தை எனக்கு சொன்னதுமே நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், என்வாப்பா ஒரு இண்டிவிஜுவல் தனி நபருக்கு டொரண்டோவில் போயிட்டு ஊர் வாங்கிட கொண்டிருந்தால் கம்யூனிட்டி எல்லா விஷயத்திலும் பண்ணி வாங்கிடலா? எல்லாருமா சேர்ந்து தனி நபர் எப்படி ஊர் இருக்கிறோம்? ஒவ்வொருத்தராக சேர்ந்து உருவாக்கிட்டு பார்த்தா 100, 150, 100க்கு மேல உருவாக்கிட்டோம். டொரண்டோவில் தனி நபர்கள், சின்ன சின்ன குடும்பங்கள், நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பண்ணி வாங்கிடலா? எனக்கு விருப்பம் என்னன்னு சொன்னா, இந்த பள்ளிக்கு சொல்லி நாங்க வெளியில வசூல் பண்றதல்ல, எங்கட பள்ளி நாங்கத்தான் இதை கட்டி எழுதுவோம், நாங்கத்தான் கட்டி எழுதுவோம். எங்கள்கிட்ட உள்ளத நாங்க ஒவ்வொருத்தரும் மேக்சிமம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முன்னுக்கு போடுவோம். இதை வெளியில போயிட்டு வாங்குறத விடவும் அல்லாஹ் உதவியை நாங்க நேரே பார்ப்போம். அல்லாஹ் உதவியை நேரே நாங்க பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யணும், மற்றவங்க போட்டு மற்றவங்க காசால பள்ளியை கட்டி எழுப்புறதல்ல, நாங்க வரணும், நான் போடுறேன். இந்த நீயத்தை எழுந்தோம், அல்லாஹ் கலந்துட்டோம். இது எப்படி தெரியுமா? இது உதாரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாங்க புள்ளைக்கு பால் கொடுக்கிறோம், புள்ளைக்கு பால் கொடுக்கிறோம். ஒரு பெண் அவருக்கு எப்பயும் பால் கொடுக்கணும், ஆனா எப்பயும் பால் வராது, எப்பயும் பால் வராது. அவன் எப்பயும் சாப்பிடுற சாப்பாடு உண்டு, எப்பயும் என்ன செய்து பால் கொடுக்கறதுக்கு ஒரு எல்லாம் இருக்குது, ஆனா பால் வராது. பால் எப்ப வரும்? புள்ள நாளைக்கு டெலிவரியாக போகுது, புள்ளைக்கு கை கிட்டவாகிட்டு புள்ள வெளியே வர பாரத்துக்குள்ள ஆயத்தம் இருக்கக்குள்ள அல்லாஹ் சொல்றான ஹதீஸ் குர்சியில ஒரு மறக்க சொல்லி ஒரு நரம்பு உசுப்பிடுவேன், அந்த பால் சுரக்க ஆரம்பிக்கும். என்னக்கு அந்த புள்ள 2 வருஷம் ஆகிட்டு புள்ள நினைச்சது பால் போகும், அது உண்மை நினைச்சதா இதுக்கு பிறகு பாலை நிப்பாட்டணும். அந்த பைக்கு யாரும் சூஸ் போட்டுருக்காப்பா, அந்த பைக்கு யாரும் நரம்ப 2 வேற மூட்டுட்டோ இல்லைங்க, மூட்டை யாரும் வயரை 2 மூட்டோ இல்லை, அதுக்கு வேற டிஸ்கஸ் பண்றோ இல்லை. புள்ள எப்ப சரி போடும் என்று சொல்லி புள்ள மனசை நினைச்சால் அப்படியே பால் வத்த ஆரம்பிக்கும். இதே போலதான் இந்த ஜென்னாவுடைய ஹிஸ்டரி. ஜென்னா இப்படித்தான், நான் தான் செய்ய போறேன் என்று முன்னுக்கு வந்தா இது செய்யலும் செய்யலும். நீங்க போயிட்டு கரெக்ட் பண்ண பேர் அல்லாஹ் கரெக்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு செய்யலும் இது. இதை நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு மட்டும் செய்யறதல்ல, உங்களுடைய ஜெனரேஷனுக்கு செய்யறது. நாங்க யாரும் இங்கிருந்து போராட்டம் இல்லை, இங்கதான் எங்களை கபல் இருக்கு. நான் இங்கதான் இங்க போறோம், இங்க வந்துட்டோம். நல்ல விஷயம், அல்லாஹ் எங்களை கொண்டு சேர்த்தாங்க. அதனால எங்களுக்கு ஒரு பள்ளியை வாங்கல, ஒரு ஒரு யஹூதிகளுடைய வணக்கஸ்தலத்தை வாங்கி பள்ளியாக மாற்றிருக்கிறோம். சென்ற வருஷம் இதே இடத்திற்காக கொண்டு அல்லாஹ்வுக்கு இணைத்து எடுத்த இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ஓமைப்பாட்டை பேசக்கூடமாக மாற்றவில்லை. இது சும்மா நாங்க வளர்ப்பைக்கு அல்லாஹ் எங்களை கொண்டு சேர்த்தான். வறுமையை தந்தான், கஷ்டத்தை தந்தான், பிரச்சனையை தந்தான், யுத்தத்தை தந்தான். நாங்க வந்தோம். அல்லாஹ்வுடைய ஹைரிலே நான் இப்ப காட்டுக்கு ஒரு புற சொன்னேன், அசர புற சொன்னேன். யுத்தம் அது ஏதோ ஹைருக்குத்தான் மக்கள் அல்லாஹ் கொண்டு சேர்க்கிறார். நார்த் அமெரிக்காவில் இஸ்லாம் உருவாக போகுது, நீங்க எல்லாம் வாங்க, நீங்க எல்லாம் தயாராக சொல்லி அல்லாஹ் இன்னைக்கு கொண்டு சேர்த்து தரங்க. எனவே ஒவ்வொருத்தரும் முயற்சி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு சகோதரியும் முயற்சி வச்சுக்கோங்க. எனக்கு இருக்கிறதுல மேக்சிமம் இருக்கிறத எல்லாம் கொடுத்தாலும் பெரிய விஷயம். இந்த பள்ளியை கட்டி எழுப்போம். இந்த பள்ளி எங்க சொத்து, எங்க பரம்பரையுடைய சொத்து. நான் இதை பத்தி பேசுறதா மிச்சம் பேசி ஒரு சந்தேகம் அமைத்து பேசுவோம். சிலோன்ல நாங்க பள்ளி கட்டிருக்கிறோம். இன்றைக்குத்தான் சிலோன்ல பள்ளி கட்டுறது அரபி வேணும். ஒரு காலம் வச்சுவாப்ப அரபிக்கு நாங்க ஹஜ்ஜா கொடுக்குறோம். ஒரு காலம் வச்சு 1970s நாங்க அரபிக்கு ஹஜ்ஜா கொடுத்திருக்கிறோம் சிலோன்ல இருந்து.
எப்படித்தான் நீச்சப்பா அங்கிட்டு வருகிறது. ஒரு காலம் இருந்துச்சு, நான் அந்த அதிகா கொடுப்போம். எங்கட காசி அவ்வளவு பரவாயில்ல காசி. அவனுக்கு பெற்றோர் இருக்கல்ல, அந்த கட்டத்தில் சம்பள பள்ளி வேணுமா? கொழும்புல 3 பெற்றாவுக்கு 3 பள்ளி, பெற்றால 3 பள்ளி. நீங்க யோசிக்க நாங்கள் கொழும்பு சென்ற மக்களுக்கு நினைக்கிறீங்க, கொழும்புக்கு எத்தனை மையவாடி போங்க? வித்தித்த கொழும்பு முன்சிபல் ஏரியாவுக்கு எத்தனை மையவாடி சொல்லுங்களே பாப்போம். 4 மையவாடி. எத்தனை நன் முஸ்லிம்க்கு எத்தனை மையவாடி இருக்கும்? நன் முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், தமிழ்ஸ், புத்திஸ்ட், இவங்க எத்தனை மையவாடி? 3 பேருக்கு சேர்த்து. எங்கட முன்னுக்கு வாழ்ந்த முஸ்லீம்கள் சும்மா இல்ல, கொழும்புல வாழ்ந்தவங்க கூட பிரிட்டிஷ்காரன் போய் சொன்னாங்க, இங்க வா, நாங்க ஜனாதாவை 10 வச்சிருப்பேன். நாங்க ஜனாதா அடக்கினா அந்த காலத்தில் இன்னொரு ஜனாதா அடக்க அட்லீஸ்ட் 35 இயர்ஸ் எங்களுக்கு வேணும். எத்தனை வருஷம் வேணும்? 35 இயர்ஸ் வேணும். நாங்க ஜனாதா 10 வச்சோம் இல்லை, நாங்க ஜனாதாவை வாகனத்துல கொண்டோம் இல்லை, நாங்க ஜனாதாவை கொண்ட கருத்துல வச்சு எங்களுக்கு இங்கிருந்து அங்க கொண்டு போயிடலாம். எங்களை காலையில மையவாதி வேணும். கொழும்ப 4ஆ பிரிச்சான். கொழும்பு 4 பேர் 4 மையவாதி கொடுத்தான். இந்த கருத்தை பண்ணுவாங்க, ஒவ்வொரு மையவாதி வேணும் போவதுன்னு சொல்லி. இது சும்மா உருவானதல்ல, முன்னுக்கு வாழ்ந்தவங்க அடுத்த ஜெனரேஷனை பத்தி யோசிச்சாங்க. நான் எப்பயும் சொல்ற வழக்கம், அந்த 4 மையவாதி கொழும்பு இல்லைன்னு இருந்தா ஒவ்வொரு பள்ளியிலே மோச்சரி கட்ட வேண்டியது. கூறு எதுக்கு? ஜனாதாவை கொண்டு பள்ளியில வச்சோனும், அதுக்கு பிறகு பள்ளியில ஏடா பண்ணிக்கும், ஜனாதா வந்திருக்கு, கபரு வாங்கணும், காசு தாங்கணும். இன்னைக்கு ஜப்பான்ல ஒரு ஜனாதா மௌத்தான 30 லட்சம் ரூபாய் இல்லாம ஜனாதா அடக்கலாம். 30 லட்சம் ரூபாய் வேணும். 3 மில்லியன் ரூபீஸ் தரித்திராக ஜப்பான் தேவைப்போம். ஒரு ஜனாதா அடக்கிறதுக்கு அவ்வளவு காசு வேணும். இன்னைக்கு சிலோன்ல சும்மா நடக்கிறோம், மையத்து மௌத்தானா பள்ளிக்கோ ஒரு ஜனாதா வளர்ந்து கொண்டு விட்டுமோ. இது நாட்டோட தெய்வல இல்லாம, அங்கல மாவோட இல்லாம, அங்கல மாட்டோட இல்லாம, இது கொழும்புக்கு சொல்றேன். இது சும்மாவானது. கண்டிக்கு போவாங்க, கண்டி முன்சிபல் ஏரியாவுக்கு, கண்டி முன்சிபல் ஏரியாவுக்கு 2 மையவாதி, 12 ஏக்கர். ஒன்று காட்டுப்பள்ளி, மையாவ காட்டுப்பள்ளி, மற்ற கட்டுக்கடை காட்டுப்பள்ளி. ஆனா 3 மதத்துக்கும் சேர்ந்து தமிழர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள் 3 பேருக்கு சேர்ந்து ஒரே ஒரு மையவாதி இருக்குது. அது 5 ஏக்கர் தான் கண்டில. சும்மானதல்ல. எங்களை முன்னோர்கள் கவலைப்பட்டாங்க, அவங்களை இஷ்டத்தை கொடுத்தாங்க. நானும் சொல்றேன், இந்த பள்ளி விஷயத்துல யாரும் இது பெருசு, இது சிறுசி, இது சரி இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பள்ளி மட்டுமல்ல, இது எங்களோட ஃபியூச்சர், எங்களோட குடும்பம், எங்களோட எதிர்காலம், எங்களோட சந்ததியினுடைய நடவு கொண்டாடுவதற்குரிய இடமாகத்தான் இடம் இருக்குது. எனவே ஒவ்வொருத்தருக்கும் அன்பா சொல்றேன், உங்களால் முடியமான அளவு நாங்க நீயத்து வைக்கணும். வெளியில பணம் எடுக்க மாட்டோம், எடுத்தது போகட்டும், பிரச்சனை இல்லை. நாங்க எங்கட பணத்தை கொண்டுதான் இதை நாங்க கட்டி எழுத போறோம் என்ற முடிவுக்கு வாங்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் அதுக்குரிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக, உண்மையாக வழங்கப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எதையெல்லாம் பேசினோம் அவர்களை கொண்டு அவற்றை தொகை செய்வாயாக. பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ். யா அல்லாஹ், பிள்ளைகளை நீ சொல்லக்கூடிய முறப்பிரகாரம் வளர்த்து உன்னுடைய அன்பையும் பாக்கியத்தையும் அருளையும் பெற்ற மக்களாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், ரப்பிய ரஹ்மானே, ரப்பிய ரஹ்மானே, என்னுடைய பிள்ளைகளுக்கு சாலிஹான ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயாக. சாலிஹான பிள்ளைகளாக கபூல் செய்வாயாக, சாலிஹான பிள்ளைகளாக கபூல் செய்வாயாக, சாலிஹான பிள்ளைகளாக கபூல் செய்வாயாக. எங்களுடைய ஜனாஸாவுடைய தொழுகையை எங்களுடைய பிள்ளைகளை கொண்டே நடத்தாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு கேவலப்படுத்தினாரே அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு கேவலப்படுத்தினாரே அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு கேவலப்படுத்தினாரே அல்லாஹ். எங்களை கபூல் செய்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்த தவறுக்கும் பாவத்துக்கும் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டது யா அல்லாஹ். எங்களை நல்ல மக்களாக்குவாயாக, எங்களை நல்ல மக்களாக்குவாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب